வேட்பாளர்கள் மற்றும் அவங்களோட சீஃப் ஏஜென்ட்ஸ் அனைவருக்கும் உங்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் எலெக்ஷன் ஹவுசிங் முடிச்சு நோட்டிஃபிகேஷன் முடிச்சு நாமினேஷன் மற்றும் ஸ்க்ரூட்டனி மற்றும் சில தரப்பிலான ப்ரொசீஜர் விட்ராவல் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நம்ம பேசும்போது சொன்ன மாதிரி 20 வேட்பாளர்கள் வந்து நமக்கு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதிக்கு இருக்கு. இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்து வேட்பாளர்களிடம் அதே போல் அவங்களுடைய ஏஜென்சிகிட்டையும் சொல்வதற்காக தான் இந்த கூட்டத்தை வந்து நம்ம வச்சுருக்கோம். மூன்றாவது ஐட்டம் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ஃபார்ம் 26 கிரிமினல் ஆன்டிசிடென்ட் இருக்கிறதா ஏதாவது வேட்பாளர்கள் இருக்கு அப்படின்னா கேசஸ் எதுவும் இருந்திருக்கு அப்படின்னா அது C1C2 பப்ளிகேஷன் வந்து அந்த பப்ளிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கொஞ்சம் மேண்டேட்டரியாக பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த பப்ளிஷ் பண்ணதோட காப்பி பிரிண்ட் அவுட் வந்து ஆர்ஓக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த வேட்பாளர்கள் எல்லா அவங்களோட ஏஜென்ட்ஸ் வந்து அதை நோட் பண்ணிக்கிங்க. C1C2 ஃபார்மேட் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயும் அதே போல் எலக்ட்ரானிக் பிரிண்ட் மீடியாலையும் கொடுக்கணும். 3 வாட்டி கொடுக்குற ப்ரொசீஜர். ஸோ அது கொடுத்துட்டு அதோட காப்பியை வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதுவும் என்ஷூர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இரண்டாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். தேர்தல் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம அரசியல் கட்சிகளோட மீட்டிங் நடக்கும்போது அந்த விஷயங்கள் சொல்லிடணும். பட் இப்போ நம்மளுக்கு கேண்டிடேட் ஃபைனலைஸ் ஆகிடுறதுனால மறுபடியும் அந்த விஷயங்களை பற்றி சொல்லுவேன். தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்துறதுக்காக உள்ள விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அடிப்படையில் தான் நம்ம வந்து தேர்தல் நடத்தணும். ஆஃபீஷியல்ஸும் அப்படிதான் நடத்துறாங்க. செலவின கமிட்டி அப்சர்வர் நம்மளுடைய எக்ஸ்பென்டிச்சர் அப்சர்வர் இருக்காங்க. இவங்க வந்து உங்க செலவினங்களை கண்காணிக்கிறது வசதியா அந்த பகுதிகளில் காரைக்குடியும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தால் அங்கே உள்ள மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மூலமாகவும், அதே போல் சிவகங்கை சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தால் சிவகங்கையில் உள்ள மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மூலமாகவும் அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வந்து செய்யப்படும், இன்ஸ்பெக்ஷன் வந்து செய்யப்படும். செஞ்ச பிறகு அந்த ஃபஸ்ட்டு ரேண்டமைசேஷன் பண்ணணும். சப்ளிமெண்டரி ஃபஸ்ட்டு ரேண்டமைசேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ப்ரெசன்ஸில் பண்ணி தான் நம்ம வந்து ஏஆர்ஓ லெவல் மெஷின் அனுப்பியிருக்கோம். இப்போ ஒரு சப்ளிமெண்டரி ஃபஸ்ட் ரேண்டமைசேஷன் பண்ண பிறகு அந்த மெஷின்ஸை வந்து மிச்சம் இருக்கிற மெஷின்ஸை வந்து அந்தந்த ஏஆர்ஓஸ்க்கு அனுப்புவோம். அதுக்கு பிறகு தான் செகண்ட் ரேண்டமைசேஷன் பண்ணி அப்புறம் மெஷின் வந்து கமிஷன் பண்ணுவோம், கேண்டிடேட் செட்டிங் வந்து பண்ணுவோம். ஸோ இது டைம் டேட்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகிய உடனே உங்களுக்கு வந்து ரிட்டனாக தகவல் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டைமில் அந்தந்த ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஃபஸ்ட் ரேண்டமைசேஷன். அடுத்தது இது வந்து நம்மளுக்கு இவிஎம் பற்றின விவரம். அடுத்தது வந்து போஸ்டல் பேலட்டும் அதே போல் எலக்ட்ரானிக்